அந்த அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமான் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கு. இதை வந்து எவனாலையும் தடுக்க முடியாது. இது சீமான் நினைச்சாலே தடுக்க முடியாது. அவர் கையிலையும் இல்லாது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய சக பத்திரிகையாளர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எங்களுடைய மூத்தவர் அவர். சின்ன வயசுல வீரப்பன் அப்படிங்கிற செய்தியே அவருடைய முகத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு தினத்தந்தி நாளிதழெல்லாம் புகைப்படங்கள்லாம் வரும். அப்போ இந்த மாதிரியான அவரை போய் காட்டில் போய் சந்திச்சு வரிசையாக உட்காந்துருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்து. அப்படி பார்த்து செய்தியாக நம்ம படித்த ஒரு மனிதர் சிவசுப்பிரமணியன். அவரை இன்னைக்கு அவருடைய புத்தக நிகழ்வுல நான் கலந்துக்கிறது உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. பெரியவர் தமிழரசன் அவர்கள் குறித்த இந்த புத்தகம் வாசித்தேன். ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அதில் நிறைய அந்த வரலாறுலாம் வாசிக்கும் போது தமிழினம் எப்பேற்பட்ட ஒரு போராளியை இழந்திருக்கு. அதுவும் சொந்த மக்களாலே காவல்துறை உதவியோட ஒரு மனிதனை ஒரு போராளியை எப்படி நுட்பமாக வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. அண்ணனுடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். இதில் கருத்து முரண்கள் இருக்கலாம் அந்த புத்தகத்தில். ஏன்னா அதோட தொடர்புடையவங்கெல்லாம் அதில் சின்ன சின்ன கருத்து முரண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் ஒரு புத்தக வாசிப்பானா அதை வாசித்தேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக எனக்கு படுது. அனைவரும் அவசியம் வாசித்து பாருங்கள். முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஆயுதத்தை கையில் தூக்கின ஒருத்தருடைய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகம். அதுக்கு நம்ம எந்த இடத்துல அது ஆயுதம் முக்கியமானதுக்கு, எந்த ஆயுதம் எந்த இடத்துல அவசியமாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்றைய சூழலில் ஆயுத போராட்டத்தை விட தமிழினம் அவசியமாக கையில் எடுக்க வேண்டியது கருத்தியல் யுத்தம். அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கருத்தியல் யுத்தத்தை எப்படி பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் 2009 முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான தமிழ் தேசிய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு 100 பேர் வருவாங்க, திரும்ப திரும்ப அதே 100 பேர் தான் வருவாங்க. அந்த அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய கருத்தியலை அண்ணன் சீமான் அவர்கள் பொதுத்தளத்தில் பேசி இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறி இருக்கு. இதை எவனாலையும் தடுக்க முடியாது. இது சீமான் நினைச்சாலே தடுக்க முடியாது. அவர் கையிலையும் இல்லாது. அது வளர்ந்து பெரிய அளவில் போயிடுச்சு. ஆக இந்த கருத்தியல் யுத்தம் தான் ரொம்ப அவசியமாக நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுது. தான் தமிழினம் மிக மிக அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கருத்தியல் யுத்தம். இங்கே உட்கார்ந்துருக்க பலரும் எல்லாருமே நாம அந்த திராவிட கூடாரத்தில் அந்த குப்பையில் சுற்றி எடுத்து அங்கேருந்து இது குப்பை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வெளியே வந்தவங்களா தான் இருப்போம் 90% பேர். அது ஒரு சாக்கடை, திராவிட சாக்கடை, திராவிடம், அதை என்ன வார்த்தையில் சொல்றது தெரியல. அது ஒரு டுபாக்கூர் இனம். ஒரு டுபாக்கூர் இனத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இவ்வளோ நாளாக நம்மளை ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்களே அப்படிங்கிறதே அப்போ நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். அப்போ அவர்கள் எதை வைத்து வென்றார்கள் அப்படின்னா இந்த கருத்தியல் யுத்தம். இந்த ஒரு கருத்தியல் யுத்தத்தை நம்ம மூளையில் திணிக்கிறாங்க. நீங்கள் கையில் துப்பாக்கி எடுக்கலாம், அருவாள் எடுக்கலாம், அதெல்லாம் வெற்றி பெறும் தோல்வி அடையும், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் நீங்கள் கருத்தியல் யுத்தத்தை எண்ணத்தை விதைக்கிறதுக்குல்ல, அதுதான் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு ஜெயிக்க இல்லை அப்படிலாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள். இன்னைக்கு தமிழரசன் ஐயாவோ புலவர் கலியபெருமாள் அவர்களோ அன்னைக்கு போட்ட அந்த விதைகள் இருக்குல்ல, அதை தான் இன்னைக்கு வாசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு இன்னைக்கு விதையாக மாறுது. அது வேறு வடிவங்களாக மாறலாம். இன்னைக்கு கருத்தியல் யுத்தமாக மாறுது, இது நாளைக்கு ஒரு பெரும் மக்கள் புரட்சியாக மாறும். அப்படி எண்ணம் விதைகள் விதைக்கப்பட்டது தான் மெரினா புரட்சியில் அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு தமிழினம் படைத்துக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு வெற்றி சாத்தியமாகணும்னா அதுக்கு அவசியமானது இந்த கருத்தியல் யுத்தம். அது இந்த புத்தகத்தில் ஒரு சாட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்ணன் எழுத்தாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த அண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.